ஹாய் ஹலோ. டிஎன்பிசி 2025 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து தமிழ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் தரேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிழையற்ற அஃறிணை பன்மை தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. அவள் ஒரு நிமிஷம். பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. அதுலயும் அஃறிணை பன்மை வந்து கேட்டிருக்காங்க. அவள் அல்லன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட். பட் ஆனா நம்மளுக்கு அஃறிணை கேட்டிருக்காங்க. இது உயர்தினியா அப்ப இது வராது. மரம் அன்று இது வந்து அஃறிணை தான். பட் ஆனா இது வந்து நம்மளுக்கு பன்மை கேட்டிருக்காங்க. இது வந்து ஒருமையில இருக்கு. அப்ப இதுவும் வராது. அவை அல்ல பாருங்க, இது அஃறிணையிலே இருக்குது, பன்மையிலே இருக்கு. அப்ப வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அவன் அல்லன்னு சொல்லி வரணும். தப்பா கொடுத்துருக்காங்க. இது வந்து உயர்தினில வருது. சரி, ஓகே. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான தொடரையே தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. மாடுகள் மேய்ந்தனன்னு சொல்லிட்டு வரணும், அப்ப தப்பு. பறவைகள் பறந்தனன்னு சொல்லிட்டு வரணும், அப்ப இதுவும் தப்பு. மரம் வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு ஒருமையில வரணும், இது பன்மையில கொடுத்துருக்கு, அப்ப இதுவும் வந்து தப்பு. செடி கொடிகள் காற்றில் அசைந்தன, இங்க பாருங்க பன்மையில இருக்குது, அப்ப இது வந்து கரெக்ட். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். பிழையற்ற தொடரை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. ஆடுவும் வந்தால், ஆடுங்கிறது வந்து ஆண் ஒரு ஆணை வந்து குறிக்கும். ஆனா இங்க வந்து வந்தால் அப்படிங்கிறது பெண்பாலை குறிச்சிருக்கு, அப்ப இது வந்து தப்பு. மகடுவும் வந்தான்னு கொடுத்துருக்கு. மகடுங்கிறது வந்து ஒரு பெண்பால். ஆனா இங்க வந்து வந்தான்னு சொல்லி ஆண் பால்ல கொடுத்துருக்கு, அப்ப இதுவும் தப்பு. மகடுவும் வந்தால், மகடுவும்னா மக்கள், அதாவது பெண்பால் குறிக்குது. வந்தால் அப்படின்னு கொடுத்துருக்கனால இது கரெக்ட். சாந்தி வந்தால், சாந்திங்கிறது பெண்பால், வந்தான்னு சொல்லி ஆண் பாலை கொடுத்துருக்கு, அப்ப இது தப்பு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக்க அடி தாவரம் கொடுத்துருக்காங்க. தாவரத்தோட அடி தட்டு பாருங்க, கம்மந்தட்டு சோளத்தட்டு சொல்லுவோம். அப்ப பாருங்க, சோளம். களி பாத்தீங்கன்னா கரும்போட கடைசி அடிப்பகுதியை தான் களின்னு சொல்லுவோம். களைங்கிறது வந்து மூங்கிலோட அடிப்பகுதி. அடிங்கிறது வந்து வேப்பமரம், புளிய மரம், இதுக்கெல்லாம் வந்து அடி. வேப்ப மரத்து அடி, புளிய மரத்து அடின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஆப்ஷன் 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. யானையின் ஒளிமரபை எழுதுக. அளப்பும் வந்து குரங்குக்கு வரும். எக்காலமிடும், எருதுதான் எக்காலமிடும். யானை தான் வந்து பிளரும் சொல்லி வரும். கதரும், பசு வந்து கதரும் வரும். அப்ப யானை கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, மந்தை, ஆட்டு மந்தைன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஆட்டு மந்தை, நிறை இல்லைன்னா பசு நிறை. மக்கள் கூட்டம், அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். மான் கணம், அப்படிதான் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் சி, நம்மளுக்கு மானின் தொகை தான் கேட்டிருக்காங்க, அப்ப கணம் தான் வந்து கரெக்ட். செவன்த் கொஸ்டின் பாருங்க. யாதும் முறை யாவரும் கேளீர் இப்பாடல் வரியில் கேளீர் என்னும் சொல்லிற்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கேளீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உறவினருக்கு அப்படியே ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா பகைவர். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழி பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. கா அப்படின்னா பறவை வரும். கா அப்படின்னா தராசு, அதாவது இந்த காவடி எடுப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து கா தராசு. தே அப்படின்னு பாத்தீங்கன்னா கொள்ளுகை. நீனா உறுதி. அப்ப 3, 4, 2, 1 ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. செட்ரான்னா பகைவர்னு சொல்லிட்டு வரும். உற்றார்னா உறவினர்னு சொல்லுவோம். நம்ம எதுவும் சொல்லுவோம் தெரியுமா? உற்றார் உறவினர்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப இது வந்து உறவினர் வருது. நன்னார், ஒன்னார், இது ரெண்டுமே வந்து பகைவர் தான் வரும். அப்ப டிஃபரெண்டா இருக்குது எதுன்னு பார்த்தோம்னா உற்றார். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. அகரவரிசைப்படி சொற்களை அமைக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகரவரிசையில வந்து நம்ம ஒண்ணு அமைக்கணும். சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. கருவூலம், களம்பூச்சு, கவரிமான், களத்து மேடுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. எல்லாமே வந்து கா வரிசையில வந்து ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, எல்லாமே கால இருக்கிறதுனால அப்படி எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இ, இர், இல், இவ், இல், இர், சாரி இல்லு போடல, இல், இர், இன்னு சொல்லிட்டு இந்த வரிசையில வரும். ஓகேங்க, பாருங்க. இரு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காப்பா. இரு வரிசையில ரூ வரும். அப்ப இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, லா இல்லு வரிசையில. நெக்ஸ்ட் இவ்வரிசை கவரிமான் இது வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இல் வரிசை களத்து மேடு. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். கருவூலம், களம்பூச்சு, கவரிமான், களத்து மேடு தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி. 11வது கொஸ்டின். வேர்க்குரு எனும் சொல்லின் பேச்சு வழக்கு என்னன்னா வேர்க்குரு, அதுதான் வந்து கரெக்ட். பேச்சு வழக்கு வந்து வேர்க்குரு. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் என்ன கேட்டிருக்காங்க? புட்டகம், அதுதான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஆன்சர் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் அன்பிற்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைப்ப. நம்மளுக்கு வந்து திருவுருளை கொடுத்திருப்பாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் சொல்லி வந்திருக்கும். இப்போ வந்து புன்கண்ணீர், அப்போ வந்து புன்கண்ணீர் தான் வந்து கரெக்ட். நம்மளுக்கு எந்த சொல்லி வருதுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து டவுட் வரும். பாருங்க, அன்புக்குரியவரின், அதாவது அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் 4 லைன் முடிஞ்சிருச்சு இல்லையா? அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் 4 லைன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன வருது? புன்கண்ணீர் வருது. அப்ப இங்க அன்பு, இங்கதான் புன்கண்ணீர்னு சொல்லிட்டு வரும். ரெண்டுமே 2 சொல்லி. அப்ப வந்து நம்ம வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்ட், புன்கண்ணீர். நெக்ஸ்ட் 14வது பாருங்க. வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா விரல் தான் வந்து வெற்றி, வீரம், வலி. ஸ்கூல் புக்ஸ்ல இருக்குது இது. வேளாண்மை என்றும்
சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னா வேல் கூட்டல் நன்மை அப்படின்னு சொல்லி தான் பிரித்து எழுதுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, அது கூட்டல் அன்று என்னும் சொல்லை சேர்த்து கிடைப்பது. நம்ம இது வரைக்கும் அதுவன்றுதான் நம்ம எழுதிருப்போம். ஆனா இங்க பாருங்க சேர்த்துறதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதான்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சேர்த்து எழுது பாருங்க, உள் கூட்டல் மனம். உண்மனம், அதாவது உண்மனம் கொடுத்துருக்காங்க. அதுலயும் 3 சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் உள் மனம் அப்படின்னு தான் வந்து எழுதி படிச்சிருப்போம். இப்போ உள் கூட்டல் மனம் உண்மனம். நெக்ஸ்ட் பாருங்க, அனுரகம். அனுரகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிக்க ஆசை. அனுரகம்னா மிக்க ஆசை. இந்த அனுரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்த காதல் வரும். ஏனம். ஏனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மான். மானுக்கு வந்து கணம் வரும் தெரியுமா, 3 சொல்லி இன் வரும். நம்ம வந்து அதே மாதிரிதான் ஏனம் 3 சொல்லி இன். இந்த ஏனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவம். அப்ப 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, அற்பபாவி. அப்பாவி என்னும் சொல் பிழை எனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்க கொடுத்திருக்காங்க. அப்பாவின்னா அற்பபாவி தான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். நெக்ஸ்ட் 20வது கூற்று காரணம். ஏது யாரு ஏது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்கள் ஆகும். ஏது யாருங்கிறது சுட்டு சொற்கள் கிடையாது. இது வந்து வினா சொல்ல வந்து வரும். ஆ இ ஊ மட்டும்தான் வந்து சுட்டு சொல்ல வரும். அப்ப இது வந்து கூற்று வந்து தவறு. ஏ யா என்னும் சுற்றெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்து வந்து சுற்றெழுத்து மறுபடியும் சுற்றெழுத்து வந்திருக்கு. அப்ப இதுவும் தப்பு. பாருங்க, அப்ப கூற்று தவறு, காரணம் தவறு. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின். ஓகே பாருங்க, அது நாயின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நாய். அது நாய்ங்கிறது வந்து நாய்ங்கிறது வந்து அக்ரீனில வந்து வரும். நாய்ங்கிறது ஒரு ஒருமையில கொடுத்துருக்காங்க. இப்போ 3வது வந்து வரும். அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர்கள்ங்கிறது வந்து உயர்திணையில வந்து வரும். உயர்திணையில அவர்கள் கொடுத்துருக்கனால பன்மை. அப்ப பாருங்க 4வது தான் வரும். அவை நாய்கள் கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து அக்ரீனை. நாய்கள் பன்மையில கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும், அக்ரினே பன்மையில வரும். ஒண்ணுதான் வரும். தங்கைங்கிறது வந்து பெண்பால். அதுலயும் வந்து உயர்திணையில வந்து பெண்பால். அப்ப பாருங்க, உயர்திணை பெண்பால் உரிமை. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 3, 4, 1, 2 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல்லன்று கண்டறிக அப்படின்னா, இளஞ்சி அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நீரோட இருப்பிடத்தை வந்து குறிக்கிற சொற்கள் வந்து நிறைய வரும். அதுல வந்து இளஞ்சிங்கிறது ஒண்ணு. இளஞ்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த மொழி சொல் அப்படின்னா பிரெஞ்சு மொழி சொல். சாரி, போர்ச்சுகீசிய மொழி சொல் தான் இளஞ்சி. நெக்ஸ்ட் பாருங்க, 23 சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம் அப்படின்னா உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷ்ல பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி உத்தமம்னா உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் சொல்லை கண்டறிக. சாவி தமிழ் சொல் இல்ல, பொத்தான் தமிழ் சொல் இல்ல. பிண்டம்ங்கிறது வந்து தமிழ் சொல்லு கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். பிண்டம்ங்கிறது வந்து ஒரு சர்க்கிளா உருட்டி வச்சிருக்கிறத வந்து பிண்டம் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 25வது ஒற்று பிழையை சரி செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தப்பா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். கடைபிடித்து அப்படின்னா கடையை பிடித்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்ப இது வந்து வரவே வராது. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். இது வந்து கரெக்ட் தான். பட் வள்ளலார் அருளிய ஒரு பேர் கூட வந்து சேர்த்து எழுதியிருக்காங்க. இது வந்து பிரிச்சுதான் எழுதணும். அருளியன் தான் எழுதணும். அப்ப இது வந்து வராது. வள்ளலார் அருளிய வழிகளை இக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு இக்கு வந்திருக்கு. அப்ப இதுவும் வராது. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து இந்த இடத்துல எதுக்கு கேப் வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா இப்பு வர வந்திருக்கு. ஒழுகினால் மனிதநேயம் மலரும். எல்லாமே தப்பு தான். இதுல எதுவுமே வந்து கரெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, 26 பிழையற்ற தொடரை தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன. நிறைய வந்து பாராட்டுக்கள் குவிந்தன. தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தன வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சம் மலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர். திருக்குறள்ல வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, விருந்தினர் முகம் வந்து நம்மளோட முகம் வந்து வாடுச்சுன்னா விருந்தினர் முகமும் வந்து வாடிடும். அது எப்படின்னா, அனிச்சம்பூவை நம்ம மோந்து பார்த்தோன்னே எப்படி அனிச்சம்பூவை வாடி விடுமோ அதே மாதிரி நம்ம மனசு கஷ்டமா இருந்தானா அதை நம்ம மூஞ்சி வாடனா அவங்களும் முகமும் வாடிடும். அதுதான் வந்து முகம் திரிந்து நோக்கினால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மணிக்கு விளக்கம் மடவார் தகைசால் புலவர் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நீதி நூலை கண்டறிகின்ற 4 மணிக்கடிகளை தான் வந்து இருக்கு. இது பாருங்க, மணிக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வர்களுக்கு கல்விக்கு ஓதின் புகழ்சார் உணர்வு. அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து விளக்கம் யாருன்னு பார்த்தோன்னா மடவாள். அதாவது மனைவிக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட புதல்வர்கள் தான்
அவங்கதான் விளக்கம். அது மாதிரி வந்து புதல்வர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்விதான் வந்து உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அதனால இது வந்து 4 கடிகையில இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. அதாவது ஓதலின் அப்படின்னா நம்ம படிச்சு கல்வி கற்கதை விட கல்வியை விட வந்து ஒழுக்கம் தான் வந்து முக்கியம் சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எதுல இருக்குன்னா முதுமொழி காஞ்சி. ஆறுகளி உலகத்து மக்களுக்கு எல்லாம் ஓதலின் சிறந்தது ஒழுக்கம் உடைமை, காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல், மேதையின் சிறந்தது கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்தது வாய்மை உடைமை, இளமையின் சிறந்தது மெய்ப்பினி இன்பம், நலமுடைமையின் சிறந்தது நானும் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கல்வியை விட ஒழுக்கம் தான் வந்து சிறந்தது. முதுமொழி காஞ்சி ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஏழாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து எதுன்னு பாத்தீங்கன்னா கொல்லாமை. ஓல்டு ஸ்கூல் புக்ல இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, உவே சுவாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை வரலாறு வந்து என் சரிதம் அப்படிங்கிற நூல்ல வந்து அப்படிங்கிற பேர்ல வந்து எழுதியிருப்பாரு. பெருஞ்சித்திரனால் நடத்தப்படாத இதழை தேர்வு செய்க. தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் இளம் பெருஞ்சித்திரனால் நடத்திருப்பாரு. தேசபக்த வந்து திருவிக்கா வந்து நடத்திருப்பாங்க. திருவிக்கா. நெக்ஸ்ட் பாருங்க, கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்க அப்படின்னு இருக்காங்க. கனலி அப்படின்னா வந்து நெருப்பு, சூரியன், பன்றியை வந்து குறிக்கும், கரும்பை வந்து குறிக்காது. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 34வது பாருங்க, இரவில் மாட்டிய இலங்குச்சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இச்சங்க செயலை ஏற்றிய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா உருத்திர கண்ணகனார். நம்மளுக்கு வந்து 7th ஸ்கூல் புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. வானமூன்றிய மதலை போல ஏனி சத்திய ஏற்றிருந்தெண்ணி விண்பொருள் நிவந்த வேயம் அடுத்து இரவில் மாட்டிய இளங்குச்சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படின்னு சொல்லி இருக்கும். இது வந்து இது வந்து எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பானாற்று படையில வந்து இருக்குது. பெருநானச்சு படை அதுல வந்து இருக்குது. இது பாடல் எழுதியவர் உருத்திர கண்ணகனார். நெக்ஸ்ட் பாருங்க, பிளாக்கர் பொருத்தமான தமிழ் சொல்லி தேடுகனா வலைப்பதிவர். பிளாக்கர் அப்படின்னா வலைப்பதிவர். நெக்ஸ்ட் பாருங்க, பிறமொழி சொல்லை தேர்ந்தெடுக. நிறைவே, வெளியீடு, ஒழுங்கு இதெல்லாம் வந்து தமிழ் சொல். பிறமொழி சொல் வாடகைக்கு என்ன வரும்? குடக்கூலின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, குடக்கூலி. இப்ப வாடகை தான் வந்து பிறமொழி சொல். நெக்ஸ்ட் பாருங்க, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நேற்றை போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என்கிறேன் ஏதியே அறிந்து நாளும் கற்கின்ற கட்டாயம் வருகின்ற பொழுது நாம் மீளவும் இளைஞராகி பயிலத் தொடங்குகிறோம். புற தேவைகளுக்கான புற தேவைகளுக்கான அறிவுசார் நூல்களும் அகத்தேவைகளுக்கான அறம்சார் நூல்களும் நம் முன் பக்கங்களாக விரிந்து கிடக்கின்றன. மனிதனின் இரு கால்களை ஊன்றி நடக்க பழகியதில் இருந்து பெற்ற வளர்ச்சிக்கு இன்னும் முடிவில்லை. நடை ஒன்றுதான் நம் உடலுக்கு நலம் பேணும் பயிற்சிகளில் முதன்மையான ஒன்று என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது புறநடை. அதுபோல் இளமையில் கற்க தொடங்கிய அகநடை. இளமையில வந்து என்ன கத்திருக்காங்கன்னா அகநடை பயிற்சி காலம் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இளமையில் கற்றல் என்பது இளமையாகவே இருக்க உதவும் கல்வியாக கல்வி மலர்கிறது என்பதை உணர்த்துகிறது. இந்த பேரால இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எதுன்னு பாத்தீங்கன்னா அறநூல். உள்ள தேவைகளுக்காக நம்மளுக்கு வந்து இருக்குது என்ன பாத்தீங்கன்னா அறநூல் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இளமையாக இருக்க உதவும் கலை எதுன்னு பாத்தீங்கன்னா கல்வி. நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தா வந்து இளமையா இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, மருத்துவர்கள் வழி நடத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, புறநடை பயிற்சி. இங்க பாருங்க, மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்னன்னா புறநடையை வந்து வலியுறுத்துகிறார்கள். நெக்ஸ்ட் பாருங்க, வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று பாத்தீங்கன்னா அகநடை பயிற்சி. நம்ம வாழ்நாள் முழுவதும் அகநடை பயிற்சி கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நம்ம எப்படி மாறுகிறோம்? இளைஞராக மாறுகிறோம். இங்க பாருங்க, இளமையாக மாறுகிறோம், இளைஞர்களாக மாறுகிறோம் சொல்லி கொடுத்திருக்காங்க. மருத்துவர்கள் வழி நடத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது புறநடை பயிற்சி பார்க்கட்டும். நெக்ஸ்ட், இடியோசை கேட்ட நாகம் போல என்ற பொம்மை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுக்க. சவுண்டு கேட்ட உடனே நாகம் போல அப்படின்னா மிரட்சி, பயந்து போறது, மிரட்சி. நெக்ஸ்ட் பாருங்க, நீர் பூத்த நெருப்பு போல. நீர் என்பதன் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, நெருப்பு வந்து அணைஞ்சு சாம்பலாகிட்டாலும் அதுக்குள்ளுக்கு வந்து அந்த கங்கு வந்து அணையாம இருக்கும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க நீர் பூத்த நெருப்பு போல. அப்ப நீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பல். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், ஓதுதல். ஓதுதல்னா காதல் அப்படி குசுன்னு சொல்றது, அதான் காதில் மெல்ல சொல்லுதல். அடுத்து மொழிதல்னா திருத்தமா சொல்றது. விளம்புனா பலர் அறிய வந்து நல்லா சொல்றது. உளறுதல்னா தப்பு தப்பா என்னத்தையாவது ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லி மாத்தி மாத்தி சொல்றதுதான் உளறுது. அப்ப 3 1 2 2 4 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது. நம்மளுக்கு வந்து இந்த மாமன் படத்திலே வந்து பார்த்திருப்போம். மீதுன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மீதுன் விரும்பேல் நொறுங்க தின்றால் 100 வயது. ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரே மீன் தான் வருது. பாருங்க, மீதுன் அதிகமா வந்து சாப்பிடக்கூடாது, நல்லா வாயில வந்து சமைச்சு சாப்பிடணும், அப்படி தின்னாதான் வந்து 100 வயது ஆத்திச்சூடியில சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க,
புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்ததென்று கண்டறிக அப்படின்னா இயற்கை வளங்கள் துறையிலிருந்து சொல்லியிருக்காங்க. புவியியல் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் பாருங்க, வேதியியல் ஆய்வகம் இதெல்லாம் பாத்துக்கோங்க, இயற்கை வளங்கள் துறை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பிராச்சிங் அப்படின்னா கட்டு சட்டங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிராக்யூட் அப்படின்னா கட்டி. சிமெண்ட் நம்மளுக்கு தெரியும், பயின்சுதையும் தெரியும். வேனின்னா மெல்லுரை. அப்ப 3 4 3 4 1 2 3 4 1 2 ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், அசலைன்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் பாத்தீங்கன்னா அசலைன்னா தாங்குபவர். நெக்ஸ்ட் பொறுத்துக்க. ஆர்ட்ரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தி முனைக்குண்டு, அதாவது ஷார்ப்பா இருக்கிறது சொல்லுவாங்க. ஆர்னேஷியஸ் ராக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணற்பாறை. ஆர்கிலேஷியஸ் ராக் அப்படின்னு பாத்தீங்கன்னா களிமண் பாறை. ஆப்ளீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலையால கிரானைட் பாறை. ஆன்சர் 3. 2 4 1 3 ஆன்சர் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, சரியான திருக்குறளை கண்டறிக. சொல்லுக சொல்லில் சொல்லற்க இது எல்லாமே தப்பு. சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல்லதான் கரெக்ட். நம்ம வந்து அதாவது நல்ல வார்த்தைகளை வந்து பயன்படுத்தணும், பயனில்லா சொல்ல வந்து நம்ம வந்து பேசக்கூடாது, அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன் வந்து டி தான் வந்து தப்பு. சாரி, கரெக்ட். ஆன்சர் டி தான் வந்து கரெக்ட். செய்யப்பாட்டு வினை தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. செய்யப்பாட்டு வினை குமரன் பாடன் பயின்றான், அது தப்பு, தன்வினை வரும். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இயற்றினார், அதுவும் வந்து தன்வினை இல்லைன்னா செய்தி வசதியில வரும். கபிலர் குறிஞ்சு பாட்டு இயற்றினார் அப்படிங்கிறது வந்து அதுவும் தன்வினையில தான் வரும். தை கொண்டாட பெற்றது, இந்த கொண்டாட செய்யப்பாட்டு வினை, இதுதான் வந்து செய்யப்பாட்டு வினை. ஆன்சர் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, குமணன் நடந்தான் இத்தொடர் உணர்த்தும் வினையை கண்டறிய. குமணன் நடந்தான் அப்படின்னா தன்வினை, நடப்பித்தான் அப்படின்னா பிறவினை வரும், நடந்திலன் அப்படின்னா எதிர்வினை வரும். நெக்ஸ்ட் பாருங்க, 54 சரியான தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. கிளைகள் முறிந்து விழுந்தனன்னு சொல்லிட்டு வரணும், தப்பு. அப்போ மரம் வேகமாக வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு வரணும், அப்ப அதுவும் தப்பு. குரங்கள் மரத்திற்கு மரம் தாவின, கரெக்ட். யானைகள் குட்டிகளுடன் சென்றனன்னு சொல்லிட்டு வரணும், அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான் அப்படின்னா இப்போ போயிட்டு இருக்கான்னு அர்த்தம், அப்படின்னா அது வந்து நிகழ்காலம். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், புல்வாய் நவ்வி உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக. அதாவது நவ்வினா மான வந்து குறிக்கும், உலைனாலும் மானதான் வந்து குறிக்கும். இது எல்லாமே பெண்மான குறிக்குது, அப்படின்னா பிணைனா பிணைமான்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதனால பிணை. நெக்ஸ்ட் பாருங்க, ஆ இ ஏ ஏ யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினா குறி இட வேண்டும். அது வந்து கரெக்ட் தான், ஏனெனில் இவை வினா சொற்கள், இதுவும் வந்து கரெக்ட் தான். அப்ப உறுதி கூற்று சரி, காரணமும் சரியா. நெக்ஸ்ட் பாருங்க, 58 பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படுத்தப்படும் நிறுத்த குறியீடு எது அப்படின்னு. பிறைக்குறினா இப்ப இந்த இருக்குல்ல, இந்த பிராக்கெட் தான் வந்து பிறைக்குறின்னு சொல்லுவோம். இதையும் உள்ளடக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த பெரிய பாக்ஸ் மாதிரி போடுவோம் இல்லையா, அப்ப இதுதான் வந்து சொல்லுவோம், இதுதான் பகர அடைப்பு குறி அப்படிமோ. அப்ப ஆன்சர் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 59 தேவனைய பாவனார் கூட்டு கிளவிய புனர் வாக்கியம் என்று எதனை கூறுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எழுவாய் பல பயனிலை கொண்டு முடிதலை தான் வந்து சொல்றாங்க. நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒப்புமைப்படுத்துதுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, தெரியல. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். அடவி என்ற சொல்லின் பொருள் என்ன கொடுத்துருக்காங்க. அடவினா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அடவினா என்னது, காடு. நெக்ஸ்ட் பாருங்க, பரியது கூர்கொட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இக்குறப்பாவில் மிகுதி என்னும் பொருளை உணர்த்தும் சொல்லை கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பருதி, அதாவது யானை வந்து வலிமையா இருந்தாலும் கூர்மையான தந்தங்கள் இருந்தாலும் அது வந்து புலியோட தைரியத்துக்கு வந்து ஈடா வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யானை பெருசா இருந்தாலும் கூர்மையான தந்தங்கள் இருந்தாலும் புலியோட தைரியத்துக்கு வந்து ஈடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து மிகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கூர்மையான. நெக்ஸ்ட் பாருங்க, திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது. இத்தொடரின் ஒரு பொருட்பன்மொழி. உயர்ந்து ஓங்கி ரெண்டுமே வந்து ஒரே சொல் தான். அப்போ ஒரு பொருட்பன்மொழி, ஒரே ஒரு பொருள் பல சொற்கள் இருக்குது, அதுதான் சொல்லி சொல்றாங்க. அதாவது அதுக்கு மீனிங் ஒண்ணுதான், ஆனா நிறைய வந்து வேர்ட்ஸ் இருக்கும். அதான் உயர்ந்து ஓங்கி. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், இரு பொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக. கருத்துன்னா கோபித்து சினத்து, கோபத்துல மூஞ்சி செவந்துருச்சு, கருத்து பேச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதான். கிராய் அப்படின்னு பார்த்தோன்னா கருஞ்சேற்று நிலம் புற்கரடு. கோரல் பாத்தீங்கன்னா கொள்ளல், நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு, கோரல் கொள்ளல் சொல்லி இருக்கு. கோல் இழைத்தல். உரையல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிணங்கு மாறுபாடு. அப்ப 2 4 1 3 ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பிழைத்திருத்துக. மனிதன் மொழியில் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தா. இதுல என்ன தப்பு இருக்கு, இந்த வேர்டுல இந்த சென்டென்ஸ்ல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்படி பாருங்க,
உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரும்? அஃதுன்னு சொல்லிட்டு வந்து வரணும். இங்க வந்து என்னன்னு கொடுத்துருக்கு? அதுன்னு கொடுத்துருக்கா. அப்ப தப்பு. அப்ப என்ன ஆன்சர்? அதுதான் கரெக்ட். பி தான் ஆன்சர். கரெக்ட். இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது. 1 அல்லது 2 இருக்கு. 1 இல்லைன்னா 2 இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அதுதான். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக்க. கடற்கரை சாலை. கடற்கரை சாலைனா கடற்கரையில் உள்ள சாலைன்னு எழுதலாம் இல்லையா? கடற்கரையில் உள்ள சாலைன்னு சொல்லி எழுதலாம். அப்ப பாருங்க, கடற்கரையில் உள்ள சாலைனா அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமையும் வேளாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தக்க தொகையும் 3 தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, புதுமனை புகுவிழா. புதுமனையின் கண் புகுவிழான்னு சொல்லி வரும். அப்ப பாருங்க, இதுவும் வந்து 7ஆம் வேற்றுமை வரும். ஆனா இங்க பாருங்க 3ஆம் வேற்றுமை. இது வந்து செகண்ட் உள்ளது பிரிண்டிங் மிஸ்டேக். இது 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தக்க தொகை. இது ரெண்டும் சேர்ந்துதான் 2ஆவதுக்கு. அப்ப பாருங்க, புதுமணிக்கண் புகுவிலானா 7ஆம் வேற்றுமை மட்டும்தான். அப்ப வந்து 1. உரிமை குரல். அப்ப உரிமைக்காக குரல். அப்ப இக்குன்னு வருது. அப்ப வந்து 4ஆம் வேற்றுமை பயனும் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தக்க தொகையும் 4. பருத்தி துணி. பருத்தியால் செய்யப்பட்ட துணின்னு சொல்லி வரும் இல்லையா? அப்ப 3ஆம் வேற்றுமை பயனும் உடன்தொக்க தொகையும். அப்ப வந்து பாருங்க 2. 4 1 3 1 4 2. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பொருள் கண்டறிய. மா நம்ம ஸ்கூல் புக்லயே கொடுத்துருக்கு. இந்த மா அப்படின்னு பாத்தீங்கன்னா இமயம். இந்த மா அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டு. ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, நகர வேறுபாட்டில் பொறுத்துக்கு அப்படின்னு பார்த்து கொடுத்துருக்காங்க. அந்நாள் அப்படின்னா பாத்தீங்கன்னா அவள். அந்த நாள் அவள் சொல்லி அர்த்தம். உன்னாள் அப்படின்னா நினைத்தல் அர்த்தம். முன்னாள் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என் நாள் அப்படின்னா என்று சொல்லால். அப்ப பாருங்க 4 3 1 சாரி 4 3 1 2. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 70வது கொஸ்டின். டேஸ் நாட்டு சீம் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது எல். இப்பாடலில் இன எழுத்து இடம்பெற்றுள்ள சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இன எழுத்து. இப்ப இதுல பாருங்க, ஏதாவது இன எழுத்து இருக்குதா? இங்க வந்து பாருங்க, இட்டு இன எழுத்து பாருங்க. அப்ப வந்து வேண்டுவது. ஆன்சர் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 71. உறுதி கூற்று. சுட்டெழுத்துக்களை இட சுட்டுக்கள் என்றும் கூறலாம். கரெக்ட் தான். ஆ இ ஊன்னு சொல்லி எழுதுவோம் இல்லையா? அச்சட்டை இச்சட்டைன்னு சொல்லி சொல்லும் போது அந்த இந்த அப்படிங்கும் போது வரும்போது நம்மளுக்கு வந்து இடத்தை வந்து சுட்டுது. அதனால இட சுட்டு கரெக்ட் தான். அகம்புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது. இதுவும் கரெக்ட். அப்ப இரண்டும் சரி. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன் உவல் உவர் உது உவை என்பன அப்படின்னா பாத்தீங்கன்னா இடைநிலை சுட்டு. பாருங்க, அண்மை சுட்டு செய்மை சுட்டு நம்மளுக்கு தெரியும். ஆ இ ஊ அந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா தொலைவில் இருக்குது. ஈ அப்படின்னு பாத்தீங்கன்னா அருகில் வந்து இருப்பது. ஊ பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற பொருளை வந்து சுற்றுறதுதான் பாத்தீங்கன்னா ஊன்னு சொல்லி உவன் உவல் உவர்னு சொல்லி அனுப்பிச்சோம். அப்படின்னா இடைநிலை சுட்டு. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 73. சொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை வந்து கண்டுபிடிக்க அப்படின்னா சொல்லாமை. சொல்லாமைங்கிறது வந்து வேர்ச்சொல்லின் சொல்லுகின்ற சொல்லா இல்ல வினையாளனின் பெயரே வந்து இல்ல. சொல்லாமைங்கிறது வந்து எதிர்மறையில தான் வந்து இருக்குது. இங்க வந்து ஆப்ஷன் வந்து ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரச்சத்தை வந்து குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறியாத பையன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பு பெயரச்சம் தான் வரும். தெரிநிலை பெயரச்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரிநிலை பெயரச்சம்னா காலத்தை வந்து நம்மளுக்கு வந்து 3 காலத்தையும் வந்து காட்டணும். 3 காலத்தையும் இது அறியாத பையன் அப்படின்னு காலம் எதுவுமே காட்டல. அப்ப இது வந்து குறிப்பு பெயரச்சம் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, சிறிய கடிதம். சிறிய கடிதம் வந்து குறிப்பு பெயரச்சம். கரெக்ட் தான். ஏன்னா சிறிய அப்படிங்கிறது வந்து காலத்தை வந்து காட்டல. அப்ப இது வந்து குறிப்பு பெயரச்சம். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஆங்கில சொல்லி கண்டறிக. அலமாரி, லந்தல், துட்டு, உயில் அப்படிங்கிறது வில் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து உயில் சொல்லி மாத்திட்டோமா? அப்ப வந்து உயில்ங்கிறது தான் கரெக்டா. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப அணுகு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அணுகு விலகு ஆப்போசிட் வரும். ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை வரும். அப்ப 4 1 2 3. ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 78. எதிர் சொல்லி கண்டறிக. எந்தை அப்படின்னா என் தந்தை அப்படின்னு சொல்லி அர்த்தம். என் தந்தை. அப்ப இதுக்கு வந்து ஆப்போசிட் என்ன பாத்தீங்கன்னா உன் தந்தை. உன் தந்தை அப்படிங்கிறது எப்படி எழுதுனா நுந்தை அப்படி எழுதுவோம். அப்ப ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 79. பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிழையான தொடர் பாருங்க, பெரும் மழையை கண்டதும் மக்கள் மலைத்து இந்தலா வராது, சிறப்புல வராது, இந்தலா தான் வரும். மலைத்து போய்விட்டனர் வரும். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்ய கொடுத்திருக்காங்க. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது உயிரற்ற உடல், அன்பு உடையவர்கள் தம் உயிருக்கு உடலும் பிறருக்கே என்பர், அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர் சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க, அன்புடையவர்கள் தம் உடலும் பிறருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நான் இந்த குரல் படி இது வந்து கரெக்ட். அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளும் தமக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அதுவும் கரெக்ட் தான்.
பாருங்க அன்பு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்பின் வலியது உயர்நிலை அந்திலார் என்பதோல் போட்ட உடம்புன்னு சொல்லி சொல்றாங்க. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் சொல்றாங்க. அப்ப அதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க அன்பு இல்லாதது உயிரற்ற உடல் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அது வந்து வராது. உயிரற்ற உடல் சொல்லி அவர் சொல்லல. அன்பு இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா எலும்பால போத்தப்பட்ட ஒரு உடம்பு அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். உயிரற்ற உடல் சொல்லி சொல்லவே இல்லை. அப்ப ஆப்ஷன் 2 2 மட்டும் தவறானது. நெக்ஸ்ட் பாருங்க அன்றே ஒளிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். என்ன குரல்னு சொல்லி பாத்தீங்கன்னா நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். அன்றே ஒளிய விடல் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நன்மைகள் நடந்தாலும் இப்ப நம்மளுக்கு வர அந்த செல்வத்தாலும் நம்மளுக்கு வந்து நன்மைகள் நடந்தாலும் அது வந்து ஒரு தவறான வழியில வந்திருந்த செல்வமா இருக்க போய் அதை வந்து நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்பயே வந்து விட்டுறணும். அதுதான் வந்து நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம் சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு பொருள் வருதுன்னா அதால நம்மளுக்கு வந்து பயன் இருந்தாலுமே நம்ம வந்து அதை வந்து வேணாம்னு சொல்லி விட்டுறணும். அதுதான் வந்து நடுநிலைமை கடந்து உண்டாகும் செல்வம்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க கிளைஞரை அளக்கும் கோல் எதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கேள்வி இதுவும் திருக்குறள் தான். பாருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞர் நீட்டி அளக்கும் கோல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போதுதான் அது வந்து நம்மளுக்கு வர துன்பத்தை பொறுத்துதான் நம்ம நண்பர்கள் வந்து எப்படிப்பட்டவங்க சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும். இப்ப நமக்கு வரும் துன்பம் அதுதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க கூற்று திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்டை இசை குறித்து பதிவு செய்துள்ளார். கரெக்ட் தான். நம்மளுக்கு ஸ்கூல் புக்லயே கொடுத்திருக்காங்க. புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆறுவர். அப்படி வராது. தப்பாட்டம் வர இது வந்து புலி ஆட்டம் சொல்லிட்டு வரும். இப்ப இதுவும் அதுவும் சம்மந்தமே இல்லை. அப்ப வந்து கூற்று சரி, காரணம் தவறு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்ய. தென் திராவிட மொழிகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. தென் திராவிட மொழிகள் எதுவும் சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு வந்து தமிழ், கன்னடம், தெலுங்கு பாத்தீங்கன்னா நடு திராவிடத்துல வந்துரும். அப்ப அது வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்க தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் திராவிட மொழிகள்ல வந்துரும். தமிழ், மலையாளம், குடகு, கூயி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நடு திராவிடத்துல வந்து வந்துரும். கூயி வந்து நடு திராவிடம். குறுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வட திராவிடத்துல வந்துரும். அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுக்களை சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 1949ஆம் ஆண்டு கலங்காதீர் மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். கரெக்ட் தான். இயேசு காவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற. இயேசு காவியம் இல்ல சேரன்மான் காதலிக்கு தான் வந்து பரிசு பெற்றுப்பாரு. அப்ப இது தப்பு. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயரெல்லாம் அழைக்கப்படுகிறார். கரெக்ட். அப்போ 1, 3 தான் வந்து சரி. பாருங்க ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக. வேலுநாச்சியாருக்கு வந்து தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு மட்டும் தான் தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க ஈவில்டர் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா கெடுப்பவர்னு அர்த்தம். ஈவில்டர் அப்படின்னா கெடுப்பவர். நெக்ஸ்ட் பாருங்க ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை அறிந்து எழுதுக. ஆம்னி சைண்ட் அப்படின்னா எல்லாம் அறிந்த நிலை. ஆம்னி சைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் அறிந்த நிலை. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஸ் என்று அழைப்பதுனா ரிவ்யூ பெட்டிஷன். மறு ஆவினா ரிவ்யூ பெட்டிஷன். ஆக்சுவலா இது வந்து 3ஆவது தடவை வந்து இந்த கொஸ்டின் வந்து பாக்குறோம். மறு ஆய்வு பாத்தீங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன் ஆல்ரெடி லாஸ்ட் பார்ட் 2ல வந்து பாத்துப்போம்னு நினைக்கிறேன். ரிவ்யூ பெட்டிஷனா மறு ஆய்வு மனு. ஓகே பாருங்க ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ஆட்கொணர்வு மனு. ரிவ்யூ பெட்டிஷன்னா மறு ஆய்வு மனு. ரிவிஷன் பெட்டிஷன் அப்படின்னா சீராய்வு மனு. லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம மேட்ச் ஷீட்ல இதெல்லாம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே நெக்ஸ்ட் பாருங்க உவமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை வந்து பொறுத்துக. ஆண்டிகள் மடம் கட்டியது போல. ஆண்டிகள் அவங்ககிட்ட காசு இருக்காது, அப்புறம் எப்படி அவங்க வந்து மடம் கட்டுவாங்க. அப்போ உருவாகாத திட்டம். 4 ஆற்றில் கரைத்த புளி போல. நம்ம வந்து புளி கரைச்ச தண்ணியை தான் வந்து குழம்புக்கே யூஸ் பண்ணுவோம். அந்த தண்ணியே ஆத்தோட ஆத்தா கலந்துச்சுன்னா அப்போ வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ வந்து பயனற்ற செயல். கரடி பிரிக்கின்றது போல. ரொம்ப ரொம்ப ரேரான, அதாவது மிக அரிது. உள்ளீடற்ற புதர் போல. புதரே அப்படி வந்து நல்லா கட்டீஸா உள்ள யாருமே நுழையாத மாதிரி இருக்கும். அப்போ உள்ள ஒண்ணுமே இல்லைன்னா அப்ப அது வந்து போலின்னு அர்த்தம். அப்ப பாருங்க 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க நீர்மேல் எழுத்து போல. உவமை தொடரின் சரியான பொருளை தருக. நீர்மேல் எழுத்து போல. தண்ணியை வச்சு நம்ம வந்து எழுத முடியுமா, எழுத முடியாது. அப்படியே எழுதினாலும் தண்ணியை தொட்டு வந்து நம்ம எழுதினாலும் கொஞ்ச நேரத்துல வந்து அழிஞ்சது. அப்போ வந்து நிலையற்ற தன்மை. நெக்ஸ்ட் பாருங்க மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. காணல் நீர் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இருக்காது. அப்ப பார்த்தோம்னா கிடைக்காத ஒன்று. கரையேறுனா துன்பத்துல இருந்து அப்பாடா அப்படின்னு சொல்லி மேல்றது. கை கழுவுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டு விடுதல். குரங்கு உறுதியா பிடிச்சுக்கிறது. அப்ப 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க
கடுக்காய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரில் சரியான பொருள். கடுக்காய் அப்படின்னா ஏமாத்திட்டு போறது, டிமிக்கி கொடுத்துட்டு போறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கடுக்காய் கொடுத்தல் ஏமாற்றுதல். நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுக. எரு கெட் எரு கெட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். பாருங்க, இப்போ பழமொழி வேளாண்மை சார்ந்தது, இது இல்ல மருத்துவம் சார்ந்தது. இது வந்து மருத்துவம் சார்ந்தது. அப்ப ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. எரு கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களையும் குறிக்கிறது, கரெக்ட் தான். கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து, கரெக்ட் தான். பிள்ளை பெற்ற தாய்க்கும் கொடுப்பாங்க, அதுவும் கரெக்ட் தான். இப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். பிசிடி கரெக்ட். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. போர்டு அரசினர் இவர்களிடம் இருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. விதிகள் மற்றும் விதிமுறைகள். அரசிடம் இருந்து வரும் முக்கியமான நேர்முக கடிதங்கள், கடித குறிப்புகள் இவற்றிற்கு தயக்கமில்லாமல் விடைகள் அனுப்புவதை கவனிப்பதற்கு இது ஏற்பட்டது. இது இனிப்பு 15 எண் படிவத்தின் வைக்கப்பட வேண்டும். இதனை நேர்முக உதவியாளர் வைத்து வருவார். உடனுக்குடன் தயக்கம் இல்லாமல் இத்தகைய கடித குறிப்புகளுக்கும் நினைவூட்டுகளுக்கும் விடை செல்வதை அவர் நேர்முகமாக கவனித்து வருவார். மாவட்ட ஆட்சியர் தலைமை இடத்தில் இருக்கும் போது அன்றாடம் அவருக்கு பார்வைக்கு இது அனுப்பப்பட வேண்டும். கொஸ்டின் பாருங்க, மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்பப்பட வேண்டிய பதிவு பாத்தீங்கன்னா கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. இந்த பாத்தீங்களா, கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடம் தான் அனுப்பணும். நெக்ஸ்ட் பாருங்க, சாரி, நெக்ஸ்ட் உயிரியலில் அபுலோமைனா என்னும் ஆங்கில சொல்லிற்கு இணையான கலை சொல் தருகன்னு இருக்காங்க. அப்படின்னா மனநோய். அபுல்மைனா அப்படின்னா மனநோய். நெக்ஸ்ட் பாருங்க, 97 நியூட்ரிக்கல் மைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மீட்டர்ல வந்து வரும். அதாவது நம்மளுக்கு எத்தனை மீட்டர் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்களா, அப்ப அது 3. நியூட்ரிக்கல் ஹரிசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மணல் தொடுவாரி. அப்படின்னா நார்பன் ஐஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மலை புயல் காற்று. நைலாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெப்டியூனோட துணைக்கோள். அப்ப 3, 1, 4, 2 ஆப்ஷன் ஏதாவது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, நானோ டெக்னாலஜி தான் நுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரியல் தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். இன்டெலக்சுவல் அப்படின்னா அறிவாளர். ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1 தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பிரஸ் பயோஸ்கோபியஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னும் கலை சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறியன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க, உணவு குழல் தளர்ச்சி அடைதல், அதுதான் வந்து கரெக்ட். பிரஸ் பயோஸ் அப்படின்னா உணவுக்குள்ளல் தளர்ச்சி அடைதல். நெக்ஸ்ட் பாருங்க, வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் கலை சொற்களோடு பொறுத்துக்கன்னு கொடுத்திருக்காங்க. பார்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பண்டமாற்று. பார்கைனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரம் பேசுதல். பேட் டெபிட் வாரக்கடன் தெரியும். அக்யூரேட் கைப்பற்றப்பட்ட நிறுவனம். இப்ப 2, 4, 1, 3 ஆப்ஷன் என்ன வருது, ஆப்ஷன் டி தான், சாரி சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வந்து தமிழ்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2025 நடந்த கொஸ்டின்ஸ்ல தமிழ் மட்டும் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்ட் 4 வந்து பார்த்தாச்சு. நாளைக்கு வந்து பார்ட் 5 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.